முடிச்சுட்டான் போங்க மக்களே, முடிச்சுட்டான். எப்பா ஏய் ராணவே என்னப்பா பண்ற? வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இவன் பண்றான் ப்ரோ. ஆனா அந்த பண்ற விஷயங்கள் இவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றான்னு எனக்கு தெரியல. ஆனா இவன் பண்ற விஷயங்கள்னால வீட்டுக்குள்ள இருக்க அந்த கோவா கேங் மெதுவா உடஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. முக்கியமா பண்ற விஷயங்களால நடந்திருக்க நல்ல விஷயம் என்னன்னா, சௌந்தர்யாக்கு வந்து ஜாக்லினை பத்தி தெரிஞ்சு போச்சு. ரைட்டு, ஜாக்லின் இப்படிப்பட்ட ஒரு கேம் தான் ஆடுறா, நம்மள யூஸ் பண்றா, நம்மள வச்சு ஒரு கேம் ஆடுறா, கொஞ்சம் நம்ம தள்ளி தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு ட்ராப்ல நம்ம மாட்டிருக்கோம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கொஞ்சம் கவனிச்சிருக்காங்க. மொத்தத்துல வீட்டுக்குள்ள சில பல ஆட்டங்கள் இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. என்னன்னா இன்னைக்கான எபிசோட் நீங்க பார்த்திருப்பீங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம நாமினேஷன் ரீபாஸ்க்கான இதான் போயிட்டு இருக்குது. நேத்தே கவனிச்சிருப்பீங்க. என்னப்பா விஜய் விஷால் வேற 6 ஹார்ட் வச்சிருக்கான், அப்ப அவனுக்கு தான் நாமினேஷன் ரீபாஸ்ன்னு பார்க்கும்போது பிக் பாஸ் அங்க இருந்து ட்விஸ்ட் வச்சுட்டு அப்பெல்லாம் கொடுக்க முடியாது, இவன் ஆடின ஆட்டத்துக்கு நாமினேஷன் ஃப்ரீ ஒரு கேடாடா தர முடியாதா, இரு அந்த ஆட்டத்தை மாத்துறேன்னு சொல்லி உள்ள நீங்களே கலந்துரையாடி யாருக்கா ஒருத்தர் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துலயுமே பயங்கரமா ஓட்டுகளை போடுறாங்க. பேர்ல பஞ்சாயத்து பண்ணி என்னமா பிரிச்சு அப்படி இப்படின்னு கொண்டு போய் மஞ்சரிக்கு தான் கொண்டு வந்திருப்பானு, கொண்டு வந்து திருப்பி அப்படி இப்படின்னு மாத்தி தர்ச்சியா கொண்டு போய் ட்ரை பண்ணுவேன். அங்கே ராணோ தான் ஸ்டாண்ட் எடுத்து பயங்கரமா பேசுவோம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, ராணோ தான் ஸ்டாண்ட் எடுத்து பயங்கரமா பேசிடுவோம். பேசி கிடைச்சது அப்படி இப்படின்னு சொல்லி மஞ்சரிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிட்டு, ஓகேவா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிட்டா. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவன் மஞ்சரிக்கு வாங்கி கொடுக்கும் போதே எங்க கோவா கேங்க லைட்டா போய ஆரம்பிச்சு, என்னடா இவன் ஒரு மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு. சோ அப்படியே கட் பண்ணி பார்த்தா இன்னைக்கான எபிசோட் காலைல என்ன பண்ணிருப்பாங்க, ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்ணிருப்பாங்க. என்னடா வர வர நாட்கள் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. முன்னாடிலாம் ஒரு டாஸ்க் வச்சா காலைல இருந்து நைட் வரைக்கும் போகும். ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டாஸ்க் இவன் ஸ்டார்ட் பண்றதே மத்தியானம் தான் ஸ்டார்ட் பண்றோம், ஈவினிங்குள்ள டாஸ்கே முடிச்சிடறானோ. சரியா, என்ன ஆகுது, 3 நாள் வைக்க வேண்டிய டாஸ்க்லாம் டப்புன்னு குறைச்சி இப்போ 2 நாளா மாத்திட்டானே. இந்த ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்றது எப்பவுமே வெள்ளிக்கிழமை ஈவினிங்ல, வெள்ளிக்கிழமை நைட்டு தான் நடக்கும். இப்போ பார்த்தா என்ன, வெள்ளிக்கிழமை காலையிலே நடக்குது. அந்த அளவுக்கு இந்த ஷோ வந்து முன்னோக்கி போன மாதிரி இல்ல, பின்னோக்கி போய்கிட்டே இருக்கு நண்பர்களே, பின்னோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ஷனை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே குறை நிறைகளை சொல்லி தான் எனக்கு செலக்ட் பண்ணுவது, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி சௌந்தர்யா வந்து போய் ஒஸ்ட் வந்து செலக்ட் பண்றப்போ போய் நிற்கிறாங்க. இப்போ செலக்ட் பண்றப்ப என்ன பண்றாங்க, ராணுவ பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஆப்போசிட்ல இருந்து ராணுவ என்ன பண்றாங்க, கிண்டல் பண்ற மாதிரி பண்றான். இதுல தப்பு ஏதாவது இருக்கா என்ன? ஏன்னா இது சௌந்தர்யாவே பண்ற ஒரு விஷயம் தானே. சௌந்தர்யாவை பத்தி யாராவது ஏதாவது பேசினா சௌந்தர்யாவே இப்படி உட்கார்ந்து பண்ணதான் செய்வாங்க. அதே தான் ராணுவ பண்றான். ராணுவ பண்ணாம டக்குன்னு டோன்ட் டூ தட் அப்படி சொல்லி சண்டைக்கு போறாங்க. இந்த இடத்துல ராணுவ டப்புன்னு கொந்தளிச்சு என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு மாதிரி ரகட் மோடுக்கு போயிட்டான். கவனிச்சிருப்பீங்க, அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்தி பேசினதே கிடையாது. ரியான் சண்டையில கூட அவன் மாதிரி கொஞ்சம் பயத்திலே தான் பேசுற மாதிரி பேசியிருந்தான். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரகட் மோடுக்கு போயிட்டான். உனக்கு என்ன, நீ பேசுறது எனக்கு பேச, நான் என்ன பண்ணி எனக்கு தெரியும், சரியா, நான் இப்படிதான் பேசுவேன், நீ பேசுறத பேசிட்டு போயிட்டே, நான் டாஸ்க்ல பண்ண விஷயத்த வச்சு தேவையில்லாம வந்து அழுதுட்டு இருக்காது, கிளம்ப அப்படின்னு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசியிருப்பான். அப்ப அந்த இடத்துல நம்ம சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு கிளம்பிருப்பாங்க. சொல்லிட்டு கிளம்பினப்ப என்ன பண்ணுவான், பின்னாடி போயிட்டு நான் அடிக்கிறேன் பண்றான்னு சொல்லிட்டு ராணுவ போய் சொல்ல ஆரம்பிப்பான். எப்படி ராணுவ போய் நான் சொல்றேன்னு சொல்லி சொல்லும் போது சௌந்தர்யா வச்சு புட்டு வச்சிருப்பான். என்ன பண்ணிருப்பான், சௌந்தர்யா அந்த வீட்டுக்கு வந்து டெவில் மாதிரி தான் எப்பவுமே சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி சுத்திட்டு இருக்க சௌந்தர்யாவை டெவில்னு ஒரு டாஸ்க் கொடுத்தா எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, நடிப்பை போட்டுட்டு இருக்காங்க, பயங்கரமா நடிச்சு சுத்துறாங்க. இதுதான் சௌந்தர்யா, சும்மா நாச்சும் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சௌந்தர்யாக்கான கேரக்டர் போட்டு உடைச்சிருப்பான். சௌந்தர்யா இந்த வீட்டில் இதுதான் பண்றாங்கன்னு சொல்லி ராணுவ போட்டு உடைச்சிருப்பான். ராணுவ பத்தி சௌந்தர்யா என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த அன்சிதா லெட்டர் மேட்டரை பத்தி சொல்லியிருப்பாங்க. லெட்டர் அடிச்சு கிழிக்க போயிட்டோம், மூளை இல்ல பிளா பிளா பிளான்னு சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு சொல்லி முடிச்சுன்னா உட்கார இடத்துல சண்டை வந்திருக்கும். உட்கார்ற இடத்துலமே உனக்கு மூளை இல்லடா, டே மூளை இருந்து அப்படி பண்ணிருப்பா, மூளை கட்ட பையல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கத்த, அங்க இருந்து ராணுவே எனக்கா மூளை இல்ல, நீலாம் அந்த மூளையில உட்காந்துருக்க மூளை இல்லாத பயவுதானா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சண்டையை போட்டு உருண்டுட்டு இருக்காங்க. அப்படி உருண்டுட்டு இருக்கும்போது ஜாக்லின் ஒரு வேலையை பாக்குறாங்க. கவனிச்சிருப்பீங்க, ஜாக்லின் என்ன பண்றாங்க தெரியுமா, வந்திருந்து ராணுவ நாமினேட் பண்றாங்க. ஒஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ராணுவ நாமினேட் பண்ணிட்டு கடைசியில ஜாக்லின் வந்து என்ன பண்றாங்க, சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணிட்டு போறாங்க. சௌந்தர்யா ஒஸ்ட் அப்படின்னு ஏன்னா சொல்ற காரணங்கள் கேட்டீங்கன்னா, சௌந்தர்யா எதுவுமே பண்ணல, நான் கூட சில இடங்களில் ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன், பட் சௌந்தர்யா சுத்தமா எதுவுமே பண்ணலங்கிறாங்க. பாயிண்ட் புரிஞ்சுங்களா, பாயிண்ட் பிடிச்சிங்களா? இதே ஜாக்லின் தான் சௌந்தர்யா வந்து டெவிலா இருக்கும்போது ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு இருக்கும்போது இல்ல அவ கூட கொஞ்சம் பண்ண, நான் தான் எதுவுமே பண்ணல, என்னத்துக்கு ஜெயில போடுங்கன்னு சொல்லி சௌந்தர்யா ஜெயிலுக்கு போயிருக்கப்போ ஜெயில போய் உட்காந்து ஒரு ஸ்கிரீன் ரெடி பண்ணி ஸ்கிரீன் பேஸ் எடுத்திருப்பாங்க. கவனிச்சிருப்பீங்க, கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு சடனா இப்போ வந்து இருந்துட்டு என்ன பண்றாங்க, சௌந்தர்யா உண்மையா எதுவுமே பண்ணல, சோ சௌந்தர்யா வந்து நான் ஒஸ்ட் செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பக்கம் திருப்பிட்டாச்சு. சோ இங்க தான் சௌந்தர்யா லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜாக்லின் ஏதோ கேம் ஆடுறா. அன்னைக்கு ஜெயில் டைம்லயுமே எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு என்ன அனுப்புறாங்க, அனுப்பும் போது வேணும்னு சொல்லி ஜெயில வந்து உட்கார்ந்துட்டு அந்த ஸ்பேஸ் எடுக்கிறா. சோ இவ வந்து வேணும்னு பண்றா, அங்க மெஜாரிட்டி ஓட்டுகள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றா. இவ ஏதோ பக்கா ஒரு கேம் ஆடுறா. ரஞ்சித் சார் மேட்லயும் அதான் பண்ணா, இப்ப என் மேட்லயும் அதான் பண்றா, இவ ஏதோ பண்றா, நான் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டே நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து புட்டு வைக்கிறான். அதுதான் உண்மை.
திரும்ப திரும்ப சொல்றோம். சௌந்தர்யா மட்டும் அந்த கோவா கேங் விட்டு வெளியே வந்துட்டா அந்த கோவா கேங்கு ஓட்டும் கிடையாது, அந்த கோவா கேங்கிட்ட என்டர்டைன்மெண்ட் கிடையாது. உண்மையான என்டர்டைனர் என்னமோ எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா தான். அதுதான் என்னதே கத்தி கத்தி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா, அது வருஷம் அந்த கேங் வந்து எங்கேஜ் ஆகுது. சௌந்தர்யா மட்டும் வெளியே வந்துட்டா உண்மையாவே இந்த கேங் காணாம போயிடும். அந்த கேங் இருக்காது. உண்மையா ஏன்னு சொல்றது கேளுங்க, சௌந்தர்யா இருக்க போய் தான் அந்த கேங் இருக்கு. ஏன்னா சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் பிரிஞ்சு எல்லாருக்கும் கிடைக்கும். போன வாரத்தை பொறுத்தவரைக்கும் கவனிச்சிருப்பீங்க, ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் பயங்கரமான ஓட்டுகள் கிடைச்சு. பட் இந்த வாரம் பாருங்க ரயானுக்குலாம் ஓட்டுகளே வரல. அதுதான் மேட்ரு. அதுதான் மேட்ரு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கண்டுபிடிச்சாங்க. சௌந்தர்யா ஓரளவு கண்டுபிடிச்சு நீங்க இன்னைக்கு ஃபுல்லாக கவனிச்சனால தெரியும், நிறைய இடத்துல ஜாக்லின் பக்கத்துல இருந்திருக்க மாட்டாங்க. ஜாக்லின் விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே உட்காந்துருக்காங்க நிறைய இடத்துல. பட் இருந்தாலுமே ஜாக்லின் விடாம பக்கத்தில் போய் கண்டன் விடுங்க வேலை கண்டதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து எபிசோட லாஸ்ட்ல ஒரு சீன் நம்மளால கவனிக்க முடியுது. அது ராணோ வேணும்னு பண்றானா எதுக்குன்னு தெரியல. இங்க யாரெல்லாம் இருக்கா கிச்சன் சைடுல பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, ரயானும் ஜாக்லின் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராணோ சும்மா குறுக்க வந்து என்ன பண்றீங்க எல்லாம், என்ன பண்றீங்க, என்ன எப்படி போகுது, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சும்மா நாச்சுக்கு வந்து பேச வரான். எதுக்கு சும்மா நாச்சுக்கு பேச வரான்? ஏன்னா இவன் முன்னாடியே சொல்லியிருப்பான், இந்த ஜாக்லின் கிட்ட ரயான் கிட்ட எல்லாம் என்னால் பேச முடியல, ஒரு பேட் வைப் வருது, அவங்க கிட்ட என்னால் கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த மேட்டரை வச்சு இங்கே டக்குன்னு ஜாக்லின் கேட்குறாங்க, என்ன பேட் வைப், எதுக்கு பேச முடியல சொல்லு அப்படிங்கும்போது இவன் ஒரு சில விஷயங்கள் சொல்றான். என்னன்னு தெரியல, உங்ககிட்ட என்னால் பேச முடியல, ஒரு கனெக்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது அங்கேருந்து ரயான் என்ன பண்ணுறான், சரிப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ வந்து இந்த ஏஞ்சல் இருக்கும்போது கரெக்டாக பண்ணு உனக்கு தோணிச்சா அப்படின்னு கேட்குறான். ஏன்டா அது உனக்கு எதுக்குடா, ஏஞ்சல் இருக்கும்போது கரெக்டாக பண்ணேன்னா தப்பா என்ன, எதுக்கு உனக்குன்னு கேட்கேன். இந்த இடத்துல ரயான் தேவையில்லாம குறுக்க போற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு என்னமோ ஜாக்லின் காண்டி இவன் போய் முட்டுறானோன்னு தோணுது. ஜாக்லின் ஏதாவது சொல்லிட்டா ரயான் போய் நிற்கிறான், அது தேவையில்லாத வேலை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சௌந்தர்யா உஷாராயிட்டாங்க. சௌந்தர்யா உஷாராய் சைட்ல இருந்து பாத்திரத்தை கிரு தேய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா லைட்டா உஷாராயிட்டாங்க, இந்த சண்டைக்குள்ள போக கூடாது. ஆனா ரயான் என்ன பண்றான், ராணுவ பிடிச்சி நோண்டிக்கிட்டு நீ பண்ணது கரெக்டாடா, நீ பண்ண கரெக்டுன்னு தோணுச்சா, மக்கள் இதை ஒத்துப்பாங்கன்னு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ராணுவ அவங்க சொல்லிட்டான், ஐயா நான் பண்ணது கரெக்ட், எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான், சரியா, அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்களும் பண்ணதான் செஞ்சீங்க, நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டா இருந்துச்சா என்ன, நீங்க எப்படி பண்ணீங்களோ அது மாதிரி தான் நானும் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு உங்களை விட நான் தான் சூப்பரா பண்ணியிருக்கேன், நீங்களாம் வேஸ்ட், நல்லாவே பண்ணல, கேவலமா இருந்த அப்படின்னு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாவோ. ஸோ இது வந்து ரயானுக்கு தேவையில்லாத வேலை. ரயான் அமைதியா இருந்திருந்தா அவன் ட்ரிகர் ஆக மாட்டான். அவன் ட்ரிகர் ஆகுறான்னு என்னமோ தெரியல, ஆனா அவன் ட்ரிகர் பண்றான். ஓகேவா, ட்ரிகர் பண்றான் வேணும்னு சொல்லி இந்த ஜாக்லின் ரயானை தூக்கி போட்டு அடி அடிக்கிறான். நீங்க பண்ணது கேவலமா இருந்துச்சு அப்படிங்க இங்க இருந்து ரயான் கேட்கிறான், டேய் சொல்றா இல்லடா என்னடா கேவலமா சொல்றா இல்ல புரியடா என்னடா உனக்கு பிரச்சனை அப்படி கேட்க அவன் என்ன பண்றான் அப்படி நடந்துக்கிட்டே ஆக்டிங் போட்டு பார்க்கலாம் ரயான் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி போறான், கிறுக்காக்கிட்டே போறான். கவனிச்சிங்களா, அவன் கிறுக்காக்கி விட்டு போறான். கிறுக்காக்கிட்டு போனா இங்க ரயான் என்ன பண்ணிட்டான், கிறுக்கு ஆயிட்டான். கிறுக்காயிட்டே என்ன பாப்போம் சொல்லு, என்ன பாப்போம் உனக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது ராணுவ என்னெல்லாமோ பேசுறான். கவனிச்சிங்களா, ராணுவ என்னெல்லாமோ பேசுறான். எப்பா நீங்க தான் பண்ணீங்க, நீங்க பண்ணதெல்லாம் கேவலமா தான் இருந்துச்சு, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ எனக்கு எப்படி எது வருமோ நான் அதை தான் பண்ண முடியும், நான் அதான் பண்ணியிருக்கேன், அது மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்காம போது அது மக்கள் பார்த்துப்பாங்க, நீங்க சொல்லாங்க சரியா, நீங்க பண்ணாலும் நம்ம கேவலமா இருந்து. முக்கியமா ரயான் நீலாம் வேஸ்ட்ரா, உனக்குலாம் மூளே இல்லடா, நீலாம் பப்பட்ரா, நீலாம் ஜாக்லின் சொல்றதான் கேட்டு ஆடுறடா, இன்னும் டபன் வெடிச்சுக்கிட்டே இருக்கான், டபன் வெடிக்கான். இதுல நல்லா கவனிச்சல ஜாக்லின் பேசல, ஜாக்லின் கோபப்பட்டு பேச மாட்டேங்க. நான் எப்படி ஜாக்லின் கோபப்பட்டு பேசிருக்கணும்ல, ஏன் பேசல, ஏன்னா ஜாக்லின் தெரிஞ்சு போச்சு ரயான் கிட்ட ஏதாவது சண்டைக்கு போனா ரயான் என்னத்தலாம வெடிச்சு டப்புன்னு சொல்லிடுறான், அது நமக்கு தான் கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு ஜாக்லின் அதுக்குள்ள போகவே மாட்டுக்காங்க. அதுதான் உண்மை. ஓகேவா, ஜாக்லின் அந்த ஜோனுக்குள்ளே போக மாட்டேங்காங்க, ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. மொத்தத்தில் வெடிக்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல ஒரு மாதிரி டிப்பான உடச்சா, நீ பப்பட்ரா வேஸ்ட்ரா, ஜாக்லினோட மூளையில தான் நீ செய்யப்படுறடா, நீ வேஸ்டான்னு சொல்லி ரயானை போட்டு அடிக்கிறான். ரயான் டென்ஷனே ஆயிட்டான். என்னடா பேசுறேன் கத்த ஆரம்பிச்சானுவன். அங்க நம்ம விஜய் விஷால் வந்தார். எப்படி நம்ம விஜய் விஷால் என்ட்ரி கொடுத்து டிப்பான்னு பேசி பிரிச்சு விட்டோன்னே கடைசியில் கவனிச்சுன்னா ராணோ சாரி கேட்கிறான். என்னடா பேசுனேன்டா, நான் பேசுனேங்களா சாரிடா, அப்படி இதே தானே எப்பவுமே பண்றடா, என்னடா பண்ற, இவன் எல்லாமே பேசுறான் ப்ரோ, எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு கடைசியில் சாரிடா நான் ஏதோ பேசுனா ஹெட் பண்ண மன்னிச்சுக்கோடா. இவன் எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது, இவன் பேசுறதுன்னா ஓகே ஏதோ ஒன்று கரெக்டாக பேசுறான், பேசுற விஷயத்துல ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கான், தப்புன்னு அந்த விஷயம் தப்பா போயிருமோ நினைச்சிட்டு சாரி கேட்டுறான். ஏன்டா அந்த வேலையை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. மொத்தத்தில் இங்க இருந்து விஜய் விஷால் காப்பாற்றி கூட்டு போனா அங்க உட்காந்து மற்ற டீம் ஆண்கள் டீம் இருக்குல்ல அவனெல்லாம் உட்காந்து பிளான்னு பேசிட்டு இருக்கான். அவன் எப்பவுமே அப்படித்தான், அவங்கள சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியாது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி மொத்தத்துல ராணுவ ஏதோ பண்றான். ஆனா நல்லா கவனிச்சல, அங்க போய் பாய்ஸ் டீம்கிட்ட போகும்போது அவங்க ஒன்று சொல்லியிருப்பான், இல்லைண்ணா நான் ஏதோ பேச போனேன், அவங்க ஏதோ சுத்தி விட்டாங்கண்ணா, என்ன சுத்தி பேசுறாங்கன்னு. பாத்தீங்களா, அங்க எல்லாம் கரெக்டா தான் பேசுனாங்க, ஆனா இவன் தான் அங்க ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தான். ட்ரிகர் பண்ணி முடிச்சுட்டு சாரி கேட்டுட்டு இங்க வந்து என்ன சொல்றான், இவங்க என்ன பேசுனான்னு இடத்துல சுத்தி விடுறாங்கன்னு சொல்றான். மொத்தத்துல ராணுவ நிறைய விஷயங்களை வேணும்னு பண்றானா இல்ல தெரியாம பண்றான்னு தெரியல, பண்றான். எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்கள்ல இவன் தான் உடைக்க போறான்.
உடச்சி எனக்கு தெரிஞ்சு இந்த கோவகங்க சதைக்க போறான் அப்படிங்கிறதா உண்மை. ஆனா இதுல கவனிச்சு அந்த சண்டைக்குள்ள சௌந்தர்யா நைட்டு உள்ள போகவே இல்லை, ஜெஃப்ரி பிடிச்சிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி சௌந்தர்யா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தாலே தப்பிச்சுப்பாங்க. இல்லை ஜாக்லின் நான் ஃபைட் பண்றேன், ஜெஃப்ரி காண்டி ஃபைட் பண்றேன், ரயான் காண்டி ஃபைட் பண்றேன் போனாங்கன்னா மாட்டிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு பார்க்கலாம் எங்க அண்ணன் வந்து என்ன குழப்புறாருன்னு.